ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மின்ட் பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் இல்லையா பட்டர் எதாக இருந்தாலும் சேர்த்திக்குவோம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்திக்க போகிறேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா லைட்டாக வதக்கி விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் இதோடு சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப அதிகம் சேர்த்திக்க வேணாம். 1 டீஸ்பூன்றது போதுமானது. அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா வெங்காயம் ஃபுல்லாக நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இது எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ஆயிடுச்சு. அதாவது இந்த அளவுக்கு வெங்காய பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த வெங்காயம் பேஸ்ட்டோட தக்காளி பேஸ்ட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு என்ன மசாலான்ற தேவையானதுன்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்தி ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா ஃபுல்லாக எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பும் காரமும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி தழை, 2 வரமிளகா. நான் ஆல்ரெடி அதில் வரமிளகா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்திருக்கேன். அதனால் வரமிளகா பார்த்து சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. வரமிளகா அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். அதே அளவு ஒரு கைப்பிடி புதினா தழை. கைப்பிடி புதினா தழை சேர்த்துனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேணாம், தயிரே போதும். அந்த 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃபுல்லாக வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் இல்லைனா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னு உப்பு சேர்த்திக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் காரம் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி கிரேவி நல்லா டைட் கிரேவியாக வர அளவுக்கு நல்லா விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி இந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்.
இப்போது பன்னீர் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் தான் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தி அந்த மசாலாவோட பன்னீர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான், மின்ட் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் பூரி இதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டும் கொரியாண்டரும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்க போகிறோம். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மின்ட் பன்னீர் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நானும் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.